நம்ம இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் லெசனாக இருக்கக்கூடிய சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப் லெசன் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அதோட எலாபரேட்டட் வேர்ஷனாக இந்த லெசனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் பற்றி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ். சிட்டிசன் அப்படிங்கிறது இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் அ லாட்டின் வேர்ட் கால்ட் சிவிக்ஸ் விச் மீன்ஸ் சிட்டி ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம் இல்லை மெம்பர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரியில் ஒரு சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கான லீகல் ரைட்ஸ் நம்ம எப்படி நம்ம கண்ட்ரிக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு லீகல் ரைட்ஸ் இருக்கும். அந்த ரைட்ஸை நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டங்கள் இருக்கும், அந்த சட்டத்தை மதிக்கணும். அதே மாதிரி அந்த நாட்டுக்கு ஆற்றக்கூடிய கடமைகள்னு ஒரு சிலது இருக்கும், அதையும் நம்ம பண்ணணும். அந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக இருந்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் நமக்கு எவ்வளோ நாள் வாழணும்னு தோணுதோ அது வரைக்கும் நம்ம வாழலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது, நேச்சுரல் அண்ட் நேச்சுரலைஸ்ட். நேச்சுரல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரது வந்து நேச்சுரலைஸ்ட் அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்குறது வந்து நேச்சுரலைஸ்ட்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்தியன் சிட்டிசன்ஷிப் 1955 தான் நம்ம நாட்டு பிரஜைகள் எப்படி சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம், அது எந்த மாதிரி முறைகளில் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. நெக்ஸ்ட்டு எப்படியெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பை பர்த். 26 ஜான்வரி 1950 பிஃபோர் 1 ஜூலை 1987, அதாவது 26 ஜான்வரி 1950 30th ஜூன் 1987 வரைக்கும் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வேறு கண்ட்ரி சிட்டிசனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குழந்தை நம்ம நாட்டில் பிறந்துருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. இதே 1 ஜூலைக்கு அப்புறம் 1 ஜூலைலேருந்து பிறந்திருந்தாங்க நம்ம கண்ட்ரியில் அப்படின்னா எதர் ஒன் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுவே டிசம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 3 2004 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பேரண்ட்ஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். இன்னொரு பேரண்ட் வந்து இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம நாட்டில் குழந்தை பிறந்திருந்தா அது என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு குழந்தை வந்து வெளிநாட்டில் பிறந்துருந்துச்சு ஆனால் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா எந்த மூலியமாக வாங்கலாம்னா 26 ஜான் 1950 பிஃபோர் 10th டிசம்பர் 1992, அதாவது 9th டிசம்பர் 1992 வரைக்கும் குழந்தை வெளியே பிறந்துருந்துச்சு. ஆனால் வந்து ஃபாதர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தா, குழந்தை பிறந்தப்போ ஃபாதர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்திருந்தா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். இதுவே 10th டிசம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எதர் ஒன் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வந்து குழந்தை பிறந்தப்போ இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் வாங்கலாம். அதாவது அந்த குழந்தை வெளிநாட்டில் பிறந்து எதர் ஒன் ஆஃப் தி பேரண்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் வாங்கலாம். எப்போ ஃப்ரம் 10th டிசம்பர் 1992 இருந்து. அதுவே 3 டிசம்பர் 2004 பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் வாங்க முடியாது. குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்தியன் கான்சுலேட்டில் அந்த குழந்தையோட பிறப்பை வந்து பதிவு பண்ணால் மட்டும்தான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். நெக்ஸ்ட் பை ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து இந்தியன் ஆரிஜினாக இருப்பாங்க ஆனால் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம். அதே இந்தியன் ஆரிஜினாக இருப்பாங்க, அதே இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் தங்கியிருப்பாங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம். இதே இந்தியனுக்கு மேரீட் ஆகிருப்பாங்க, அதே மாதிரி இந்தியாவில் 7 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். அவங்க இந்தியன் ஆரிஜினாக இருக்க தவிர இந்தியனை மேரி பண்ணியிருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன். சில க்ரைட்டீரியாஸ் இருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நம்ம நாட்டு பிரஜை இல்லாமல் மற்ற நாட்டு பிரஜைகளுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்குறதுக்கு சில நார்ம்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி வேர் இந்தியன் சிட்டிசன்ஸ் ப்ரிவெண்டட். சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி கண்ட்ரிலாம் இங்கே சிட்டிசனாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி ரினவுன்சஸ் தி சிட்டிசன்ஷிப் ஆஃப் தி கண்ட்ரி. வேறு ஏதாவது கண்ட்ரியில் சிட்டிசனாக இருக்கலாம், ஆனால் அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை அவங்களா வாலண்டியராக விட்டு தந்துட்டு வரணும். இல்லை இந்தியாவில் தங்கியிருப்பாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபார் பீரியட் ஆஃப் 12 months அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் குட் இன் கேரக்டர். அதே மாதிரி 8th ஷெட்யூல் கண்டரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 22 ரீஜனல் லாங்குவேஜில் ஏதோ ஒரு ரீஜனல் லாங்குவேஜோட நாலேஜ் வந்து வெல்வர்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி நேச்சுரலைசேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கக்கூடாது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியில் சிட்டிசனாக இருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை அவங்களா வாலண்டியராக விட்டு தந்துட்டு வரணும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஃபார் பீரியட் ஆஃப் 12 months இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. குட் இன் கேரக்டர் அண்ட் லாங்குவேஜ் அண்டர் 8th ஷெட்யூல், அதாவது 22 ரீஜனல் லாங்குவேஜஸில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் வெல்வாஸ்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் ஆஃப் ஃபாரின் டெரிட்டரி. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு வேறு நாட்டோட டெரிட்டரியை நம்ம கூட மர்ஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த நாட்டு சிட்டிசன்ஸ்க்கு வந்து நம்ம நாட்டு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்போ பாண்டிச்சேரி நம்ம கூட இல்லைங்க, பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்ச் அண்டரில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம கூட ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து 1962 பாண்டிச்சேரி இருக்கிற பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்.
பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11 வந்து டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப்னு நமக்கு தெரியும். ஸோ எந்தெந்த மூலிமா லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரினவுன்சேஷன், அதாவது வாலண்டியராக நான் எனக்கு வேண்டாம் சிட்டிசன்ஷிப் வேண்டான்னு விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ரினவுன்சேஷன். செகண்ட் வந்து டெர்மினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேறு நாட்டில் போய் வந்து சிட்டிசன் ஆயிருப்பாங்க, ஆனால் நம்ம நாட்டு சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே அதை கேன்சல் பண்ணும். தட் இஸ் கால்ட் டெர்மினேஷன். நெக்ஸ்ட் டிப்ரிவேஷன் அப்படின்னா ஏதாவது ஃப்ராடு பண்ணி வந்து நம்மளோட சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குங்க அந்த சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி விடுறதுக்கு. அதே மாதிரி தப்பு பண்ணி தான் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2 வருஷம் வரைக்கும் ஜெயிலும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 4 டிஃப்ரெண்ட் வேர்டோட மீனிங் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னாலிட்டி, பை ஆரிஜின் பை பர்த், அதாவது அந்த கண்ட்ரியில் பிறந்திருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தை அமெரிக்காவில் பிறக்குது அப்படின்னாலும் அது என்ன சொல்லுவாங்க, இந்தியன் ஆரிஜின் தான் சொல்லுவாங்க. மேபி அந்த நாட்டு பிரஜையாகவே இருந்தாலும் அவங்கள இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னாலிட்டி. ஸோ நேஷ்னாலிட்டிங்கிறது எப்போவுமே மாறாதுங்க. நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா கவர்மெண்ட்னால வழங்கக்கூடியது. அது வந்து நமக்கு இப்போ இந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட் கேன் பி சேஞ்ச். நெக்ஸ்ட் ஏலியன் அப்படின்னா அதர் சிட்டிசன் வந்து நம்ம நாட்டில் தங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஏலியன் சொல்லுவாங்க. ஸோ டூரிஸ்ட்டாக வரலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக வரலாம். ஸோ இந்த மாதிரி அதர் கண்ட்ரி பீப்புள் நம்ம கண்ட்ரியில் தங்கியிருந்தாங்க அப்படின்னா ஏலியன். இமிக்ரெண்ட் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பெர்மனெண்ட்டாக தங்கி வேலை பண்ணுறதுக்கான உரிமை இருக்கும், அதுதான் இமிக்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மதர் கண்ட்ரீஸ் லைக் USA, சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா டுவல் சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. அதாவது நேஷனல் லெவலில் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், ஸ்டேட் லெவலில் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். இதுதான் டுவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், என்னென்ன இந்திய பிரஜைகளுக்கு ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்ட்ரேஷன்லையும் ஓட் போடுறதுக்கான உரிமை இருக்கும். ரைட் டு ஹோல்ட் சர்டன் பப்ளிக் ஆஃபீஸஸ் அண்ட் ரைட் டு பிகம் MP அண்ட் MLA, எம்பியும் MLA ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க இல்லைங்களா 51A சொல்லிட்டு, ஸோ அதையும் அவங்க வந்து ஆற்றணும். இதுதான் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் அன் இந்தியன் சிட்டிசன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் NRI அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது அவங்க இந்தியன் சிட்டிசனாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கும், ஆனால் கரண்ட்டாக வந்து இப்போ வந்து இந்தியாவில் தங்கியிருக்க மாட்டாங்க, அவங்கள NRI அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் PIO பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜினாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஆன்சஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியானா இருப்பாங்க. எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட்டாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சைனா அண்ட் நேபாளம் இருக்கக்கூடாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th January 2015 இந்த PIO அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் OCI ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். அவங்களோட இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ நாள் வேணால் தங்கி வேலை பண்ணலாம், அதாவது இன்டெஃபினெட்லி கணக்கு இல்லாமல் தங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா OCIக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்லாம் இருக்கணும், பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்காரங்களாம் இருக்கக்கூடாது. ஸோ இவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா பர்வஷி பாரதிய திவாஸ் அப்படிம்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை நடத்துகிறாங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துகிறாங்க. 2015 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9th January. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியா ரீச் ஆன டேட் தான் பார்த்தீங்கன்னா 9th January. இதை ரிமெம்பரன்ஸாக வச்சு இந்த 9th January கொண்டாடுறாங்க. இது நடத்துறதுக்கான மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் இந்தியன் வந்து இந்தியன் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதை கௌரவிக்கிறதுக்கு வேண்டி இந்த இந்தியன் ஓவர்சீஸ் டேங்கிறது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ 2 years once வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2015 வரைக்கும் எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க இவ்வளோ லெசன், ரொம்ப ஷார்ட்டான லெசன் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.